உங்களுக்கு கடன் வட்டி அதிகமாக கட்டிக்கிட்டே இருக்கேன், கடன்லேருந்து என்னால் ரிலீஸ் பண்ண முடியல, என் வாழ்க்கையில் கடன்னே வாழ்க்கையில் ரொம்ப மூழ்கி போயிட்டேன், என்னால் என்னமே பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கவலை இருந்தால், வெண்கடுகு சாதம் செஞ்சு வெள்ளைக்கடுகை மிக்சியில் அடித்து அது நல்ல ஒரு சாதம் செஞ்சு முருகனுக்கு கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணி அதை கொண்டு போய் சாமி கும்பிட்டு முருகனுடைய ஆலயத்தில் வச்சு பூஜை பண்ணி தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி இன்றையோட என்னுடைய கடன் நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி நீங்கள் மனதார வேண்டிட்டு வாங்க. அன்றையோட உங்களுடைய கடன் நிவர்த்தி ஆயிரும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு செய்வன பயம் இருக்கா? காத்து கருப்பு, என் உடம்புல எனக்கு எல்லா பக்கம் எந்த பக்கம் போனாலும் என் வாழ்க்கையில் எனக்கு கெட்டதாகவே நடக்குதுங்க, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கவலை இருந்தால், எட்டி மர விதை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இல்லாட்டி எட்டி குச்சி அல்லது எட்டிக்காய், இது நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, கொடுப்பாங்க. அதை வாங்கி கிழக்கு முகமாக உட்காந்து 8 முறை தலை சுற்றி கண்டிஸ்டி ஓமளிப்பு பில்லி சூனியம் காத்து கருப்பு செய்வனை அனைத்தும் இன்றோடு என்னை விட்டு என்னுடைய உடலை விட்டு நிவர்த்தியாகணும்னு சொல்லி மனதார வேண்டி அதைய அக்கினியில் பற்ற வச்சு அதை எரித்து சாம்பலாக்கிடுங்க. அன்னையோடு உங்களுடைய அஷ்டதுக்கு தோஷம் அன்றோடு நிவர்த்தியாகும். கண்டிப்பாக செய்யுங்க. இது ஆதிகால பரிகாரம். நன்றி, வணக்கம். திருமணமே ரொம்ப தடையாக இருக்குதுங்க. என் வாழ்க்கையில் மாப்பிள்ளை வந்துட்டு போகிறாங்க, போகிறதோடு சரி எந்த ரிசல்ட்டுமே எனக்கு வர மாட்டேங்குது. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் பெண்கள் எனக்கு திருமணமே நடக்க மாட்டேதுன்னு சொன்னால், ஆவாரம்பூ விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த விதையை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் குளிங்க. 7 நாளைக்கு 7 முறை ஊற வச்சு குளிங்க. அன்னையோடு உங்களுக்கு ஆவாரம்பூ தண்ணீரில் விதையை ஊற வச்சு மனசார குளிங்க. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்தியெல்லாம் விலகினால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடும். கண்டிப்பாக செய்யுங்க. இது ஆதிகால பரிகாரம். ஒரு முறை செய்தால் போதும். 7 நாள் தான் செய்யணும். ஒரு டைம் செய்யுங்க, ஒரே வாரம், அதுவே போதும். உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.